வணக்கம் சாய்ராம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாயப்பாக்கு இன்னைக்கு குளிப்பாட்டிட்டு, இன்னைக்கு குளிப்பாட்டுன்னு நினச்சேன். மழை மேகமாகவே இருந்தது. அப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு பூ வந்துருச்சு. பூ வாங்கி போட்டுட்டு சாப்பாடு வீட்டில் சாம்பார், அப்பளம், கோஸ் பொரியல், ஃப்ரூட் வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாயப்பா மகிமையை பற்றி தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் நாங்கள்லாம் ஷிரடிக்கு போயிட்டு வந்தவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எங்கள் ஓரவத்தியோட தம்பி ஒய்ஃபு வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க சாய் கும்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்க வீட்டுக்கார் இந்த கொளுத்து வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கல் மண்ணெலாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை செய்கிறவர் தான். அவங்க வேலைக்கு போகல, ஃபஸ்ட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. வர வருமானத்தை வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க வேலைக்கு நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ரெகுலராக வருவாங்க. வந்தாங்கன்னா நல்லா பேசுவோம், எல்லாருமே ஜாலியாக பேசுவோம். எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே அவங்க தான் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க. அப்புறமேட்டு நாங்கள் சாய் கும்பிட்றத பார்த்துட்டு அவங்களும் கும்பிட ஆரம்பித்தாங்க. கும்பிடோன்னா சாய்பாபா ஸ்டாச்சுலாம் கிடையாது, சும்மா வீட்டில் கும்பிடுவாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க வேலைக்கு போகிற இடத்துல பக்கத்தில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது. அங்கே ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம கும்பிட்றத பார்த்து அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பிட்டோன்னே வாரம் அவங்க கையால் அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த கோயிலில் அன்னதானம் கொடுப்பாங்களாம். வாரம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு எனக்கு சொன்னாங்க, இங்கே தான் இருக்குது சித்தி, நீங்கள் போயிட்டு வாங்க, ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். அது அவங்க வேலை செஞ்ச இடம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சரி, நானும் ஒரு வாட்டி போகலாமேன்ட்டு நானும் போயிட்டு பார்த்துட்டு என்னோடய கையால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஷீரடிக்கு போனீங்கன்னா என்னை கூப்பிடுங்க சித்தி, நான் கண்டிப்பாக வரேன். அவங்களுக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் ஆகி ஒரு 6-7 வருஷம் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவங்க ஷீரடிக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் டிக்கெட் போட்டு என்னை கூப்பிடுங்க, நானும் வருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் நடந்தது நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். நன்றி சாய்ராம்.